வீட்டில் போய் என்ன பண்ணி வச்சிருக்காளுங்களே இவங்க 2 பேரும். காலங்கத்தில் வாக்கிங் போயிட்டு வந்தால் தான் எனக்கு நாளே ஓடுது. ஏ சரசு, சரசே ஏட்ட இதா வர இருங்க. என்னடி பண்ணி வச்சுருக்க? சமையல் வேலைலாம் முடிஞ்சுதா இல்லையா? அதையும் என்கிட்ட கேட்குறீங்க, உங்கள் சின்ன மருமகிட்ட போய் கேளுங்க. என்னடி ஏன்னா ஒரு தினசாக முறைக்கிற? உன்கிட்ட கேட்காம யார்கிட்ட போய் கேட்க சொல்கிறேன்? அவன் மெதுவாக எந்திரிச்சு வருவா. உனக்கு என்ன, உன் வேலை என்னமோ நீ அதை மட்டும் பாரு. வரப்போ வெறுங்கையோடு வந்துட்டு இவெல்லாம் வாய் பேசுகிறான் நம்மக்கிட்ட. என்ன 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 முறைச்சிக்கிட்டு இருக்க? மூஞ்சி அப்படியே உடச்சிடுவேன். ஒழுங்கு முறையே போய் காஃபி கொண்டு வா. என்னடி என்னோ தினசாக முறைச்சிட்டு போகிற? பார்த்து காஃபி சக்கரை கம்மியாக போட்டு எடுத்துப்பா. இந்த கிழவிக்கு ஒரே இதாக பாய்சனை கலந்துட வேண்டியதான். அப்படி கொஞ்சம் நேரம்னாச்சும் உட்காருவோம். எங்கே இந்த உமாவை இன்னும் காணா? இன்னும் பிள்ளை தூங்க மாட்டேங்குது. உமா வாமா வாமா, இப்போ தான் உன்னை நினச்சி எங்கேயோ இன்னும் பிள்ளையை காணமே அப்படின்னு. வா வா வந்து உட்காருடியா. வாரேன் அத்தை. நீங்கள் வாக்கிங் போயிட்டு வந்துட்டீங்களா? நான் வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டேன். வா வந்து உட்காருவா. வட்ட காஃபி கொண்டு வர சொல்லியிருக்கேன், குடிச்சிட்டு போய் குளிச்சுட்டு வருவா. அத்தை அப்புறம் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்? தெரியலம்மா. இன்னும் அவள் என்ன பண்ணி வச்சுருக்காளோ. காஃபியே இப்போ நான் வந்து கேட்டதுக்கப்புறம் தான் போட போயிருக்கா. எங்கே நம்ம ஒரு கப் காஃபி தான் கொண்டு வந்திருக்கோம், இவ்வளோ எந்திரிச்சு வந்து உட்காந்துருக்காளே. இன்னும் அந்த கிழவி இவளுக்கு எடுத்துகிட்டு வரலைன்னா அதுக்கு முறைப்பா. பார்த்துக்கலாம் இன்றைக்கி அந்த கிழவியை நம்பலான்ட்டு. அத்தே அத்தை இந்தாங்க காஃபி. என் மகாராணி அங்கேருந்து வரப்பே தான் சவுண்டு போட்டு வருவீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை. இந்தாங்க காஃபி எடுத்துக்கங்க. எங்கே ஒரு காஃபி தான் கொண்டு வந்திருக்க? உமா என்னத்தை குடிப்பா? போய் எடுத்துகிட்டு போ. அவளுக்குலாம் என்னால் எடுத்துகிட்டு வர முடியாது, அவளே போய் எடுத்துக்க சொல்லுங்கள், கிச்சனில் இருக்குது. ஏய் நின்று எங்கடி போகிற நீ பாட்டுக்கு? அத்தை விடுங்க, நானே போய் காஃபி எடுத்துக்கிறேன். நம்ம கூறுக்கட்ட போகிறேன் சொன்னால் எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்த கிளையை விட்டு தண்ணி கொடுத்துன்னு போகலான்னா வரானா? சரிம்மா உமா, நீ போய் காஃபி எடுத்துகிட்டு வா, போ குடிக்கலாம் போ. சரி நான் காஃபியை குடிச்சிட்டு போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிம்மா சரி, நீ போய் குளிச்சுட்டு வா, நான் காஃபி குடிக்கிறேன். வர வர இந்த சரசுக்கு எவ்வளோ அகராதி, நம்ம சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறா. சரி நம்மளும் போய் குளிச்சுட்டு வருவோம். சமையல் செஞ்சு வச்சுருப்பா சாப்பாடை. இந்த கிழவிக்கு இதே வேலையாக போச்சு. என்னைக்கா இருந்தாலும் அந்த கிழவி பாரு என்கிட்ட இருக்குது அந்த கிழவிக்கு. சரி போய் சமைப்போம், இல்லைன்னா அதுக்கு வந்து வாழ்வாலும் கத்துவா. அப்படி ஒரு வேளை சமையல் வேலை முடிஞ்சிச்சு. அக்கா அக்கா சமையல் வேலையெல்லாம் செஞ்சிட்டிங்களா? வந்து தொலைஞ்சிச்சு மூதேவி. இனிமேல் இது என்ன கேட்டு தொலைதோ தெரில. வா உமா, சமையல் வேலைலாம் முடிஞ்சிருச்சு, வா சாப்பிட்றியா? சரிக்கா. அத்தை காலையில் அப்படி பேசினாங்கன்னு என் மேலே எதுவும் கோவம் இல்லை உங்களுக்கு? டெய்லி இவ்வளோத்த காலையில் திட்டு வாங்குறோம், அந்த கோவம் இல்லையா சோகம் இல்லையான்னு கேட்குறான். ஆளும் பெரிய இல்லுவேன். அப்படிலாம் எதுவும் இல்லை உமா, உன்கிட்ட கோவப்பட்டு நான் என்ன ஆக போகுது? உன் ராஜ்யம்தான் இந்த வீட்டில் நடக்குது. நான் சொன்னால் யாராச்சும் கேட்பாங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லைக்கா, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அம்மா அம்மாய் வா. சியானா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? வா சாப்பிடுவேன். ஆமாம்மா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். நீங்கள் சமையல் வேலை முடிச்சிட்டிங்கன்னா சாப்பிட்லான்னு தான் வந்தேன். சாப்பாடு போட்டு தரீங்களா? லேட் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு வேற. சரிக்கா நான் கிளம்புறேன். நீங்கள் சியானாவுக்கு சாப்பாடு கொடுங்க, நான் அப்புறமேட்டு வந்து சாப்பிட்றேன். என்னம்மா நம்மளை திட்டுறா? அப்படியே கேட்டாமல் இல்லை நொல்லைங்கிற பாரு. 4 முடிக்க அவ்வளோ அகராதி இருக்குது. உமா என்னை ஏதாச்சும் நீ திட்டின மாதிரி காது கேட்குது. இல்லைக்கா நான் பாட்டுக்கு கம்முன்னு தானே போகிறேன். ஏக்கா என்கிட்ட நீங்கள் சண்டைக்கே வரீங்க? போகிறா ஒரு அப்படியே திட்டுறா, அப்படி கேட்டால் இல்லைங்கிறா பாரு. அம்மா பசிக்குதுமா. இரு சியானா, உனக்கு தோசை ஊற்றி தரேன் இரு. இல்லை சியானா போய் நீ சாப்பிடு போ. இன்னும் இந்த கிளவி வேற வந்து கத்த. சிங்கில் கிடக்கிற பாத்திரச்சியாச்சும் விளக்குவான், அதை கூட வந்து இந்த உமா விளக்க மாட்டான். சரசு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? எத்தனை மணிக்கு எனக்கு சோறு கொடுப்பேன்? பரவாயில்ல விளக்கிட்டே எனக்கு வந்து சாப்பாடு கொடு. எனக்கு சப்பாத்தி நீ சுட்டுட்டீல,
அத்தை சப்பாத்தி சூடில் தக்காளி சாப்பாடு தான் செஞ்சுருக்கேன். என்னது தக்காளி சோறு செஞ்சுருக்கியா? வாமாவை என்னமோ தோசை கொண்டு போனால் வாமாவில் கொண்டு பண்ணுறோம், எனக்கு ஒன்று பண்ணுறேன். எனக்கு சப்பாத்தி தான் வேணும், செஞ்சு எடுத்துகிட்டு வா. இந்த கிளவி வேற நம்ம உயிரையே வாங்குற கிளவி என்னைக்கு தான் செத்து ஒளிவோல தெரியல. என்னாடி என்னமோ திட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது? அத்தை நான் உங்களை ஒன்றும் திட்டலதான், நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். எப்படி தான் இந்த கிளவிக்கு காது கேட்டு தொலைதோ தெரியல. ஏ சரசு, சரசு சாப்பாடை எடுத்துகிட்டு வா. இதோ வந்துட்டே. இவக்கட்டெலாம் ஒரு வாய் சோறு வாங்கி திங்கிறதுக்குலாம் நம்ம உயிர் போயிட மாட்டேங்குது. இந்தாங்கத்த சப்பாத்தி சாப்பிடுங்க. சரி சரி நான் சாப்பிட்றேன். பிள்ளைங்களாம் சாப்பிட்டுச்சா? உமா சாப்பிட்டாளா? அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். சரி சியானா பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. பாட்டி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். சரிடி தங்க பிள்ளை, பார்த்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும் சரியா? எங்கே பாப்பாவை காணா, நீ மட்டும் கிளம்பிட்ட? இந்த உமா என்ன பிள்ளைய பள்ளிக்கூடம் தட்டாமல் கூட என்ன பண்ணுறா? ஏய் உமா, உமா பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிடுச்சு பாரு, சீக்கிரம் வா பிள்ளைய கூட்டிக்கிட்டு. இதோ வந்துட்டே. பாட்டி நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன், போயிட்டு வரட்டா? அக்கா நம்ம ஸ்கூலுக்கு போகலாமா? அக்கா ஸ்கூலுக்கு கிளம்பி 1 மணி நேரம் ஆயிடுச்சு, பிள்ளை பார்த்தா வரா. போங்க போங்க. பெரியம்மா பாய். பாட்டி போயிட்டு வரேன். அம்மா பாய். சரி சோபி பார்த்து போயிட்டு வா, அக்கா கூடயே இருக்கணும் சரியா? உமா நீ சாப்பிட்டியா?